உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. மாமுகில் போலாம். அப்பா இருங்கப்பா, நான் முழுசா சாமி கும்பிட்டே முடிக்கல. டேய், நீ வேணா இருந்து சாமி கும்பிட்டு வா, நான் கார்ல வெயிட் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க நில்லுங்கப்பா. கொடுங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? சிவா சுப்பிரமணியம். சிவா சுப்பிரமணியம். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சாமி, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அர்ச்சனையை கொஞ்சம் தூக்கலா பண்ணுங்க. அதுக்கு என்னம்மா, அப்படியே பண்ணிடலாம். ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டிகே போற்றி, ஓம் அரண்மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி. என் பொண்ணு எனக்காக அர்ச்சனை பண்றா, ஆனா அவ கூட இருந்து என் பிறந்த நாளை கொண்டாட முடியாத பாவி ஆயிட்டனே. ஓம் அழகா போற்றி, ஓம் அப்பா போற்றி, ஓம் ஆதிமூலமே போற்றி, ஓம் ஆவிடன் குடியோய் போற்றி, ஓம் இறைவனே போற்றி, ஓம் இளையவனே போற்றி, ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி, ஓம் சூரசம்ஹாரனே போற்றி, ஓம் செல்வனே போற்றி, ஓம் செந்தூர் காவலனே போற்றி, ஓம் சேவகனே போற்றி போற்றி, ஓம் முருகாசன் முருகாசன் முருகனே போற்றி. எங்களுக்குலாம் தட்டி காட்ட மாட்டீங்களா? இந்தா கண்ணா, உனக்கு இல்லாததா? சரி, வா போலாம். அப்பா, என்னப்பா உடனே போறீங்க? டேய், நான் உன் அப்பன்டா. நீ எந்த நேரத்துல எப்படிலாம் பேசுவ, எதுக்காக பேசுவேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அப்பா, ஹாப்பி பர்த்டே அப்பா. இந்த உலகத்துல நம்மளுக்கு யாராவது பர்த்டே விஷ் பண்ணாங்கன்னா நாம உங்களுக்கு திரும்ப கை கொடுத்து தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் கூட தெரியாம என்னத்த டாக்டருக்கு படிச்சு 2 புள்ளிய பெத்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. தேங்க்ஸ் அபி.
அக்கா பொண்ணுகிட்ட பேசணும்னே கூட்டிட்டு வந்த பையனை மறந்து பாரு. இருக்கட்டும், நான் அவரை கவனிச்சுக்கிறேன். அம்மா, நான் அப்பாக்கு விஷ் பண்ணிட்டேன். அவரே எனக்கு தேங்க்ஸ் சொன்னாரு. அம்மா, நீங்களும் அப்பாக்கு விஷ் பண்ணுங்கம்மா. முகில், என்னால முடியாது. அதெல்லாம் இல்லம்மா, நீங்க இன்னைக்கு அப்பாக்கு விஷ் பண்ணியதான் ஆகணும். அப்பா, அப்பா. அம்மா வாங்கம்மா, போய் விஷ் பண்ணிட்டு வாங்க. இல்ல அபி, நான் விஷ் பண்ணி அவர் ஏதாவது திட்டிட போறாரு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? அதான் நீ விஷ் பண்ணிட்டல. நீ விஷ் பண்ணா நான் விஷ் பண்ண மாதிரி தான். அம்மா, இந்த கதையெல்லாம் இப்ப வேணாம். நீங்க விஷ் பண்ணீங்கன்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வாங்கம்மா ப்ளீஸ். அம்மா வாங்க ப்ளீஸ். வாங்கம்மா வாங்க. அப்பா நில்லுங்க. அப்பா, என்னப்பா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? டேய், சாமி கும்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதானே? இல்லப்பா, இன்னொரு விஷ் வரலையே. என்னது இன்னொரு விஷயம்? அது வந்துப்பா, நான் சாமி கிட்ட 2 விஷ் வச்சிருந்தப்பா, அதுல ஒண்ணும் நடக்கல. அதனால இன்னும் சாமி கும்பிடணும் போல இருக்கு. முகில், உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் இப்படிலாம் பண்ற? சரி சரி, பர்த்டே அன்னைக்கு கோவப்படாதீங்க. நான் எங்கடா கோவப்பட்டேன்? கோவப்படலப்பா, ஆனா கோவம் வந்தா கோவப்படாதீங்க, அத சொன்னேன். வாங்கப்பா, கோவில மட்டும் சுத்திட்டு கிளம்பிடலாம். வேணா முகில், சொன்னா கேளுடா. அப்பா ப்ளீஸ் பா, உங்க பர்த்டே அதுவா நான் கேக்குறேன், எனக்காக வர மாட்டீங்களா? அப்பா வாங்கப்பா ப்ளீஸ் பா, வாங்கப்பா. சொன்னா கேளு முகில். வாங்க முகில், வாங்க. அபி, நான் சொல்றது கேளு. அம்மா வாங்க. அபி, இதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, எனக்காக நீங்க இது கூட செய்ய மாட்டீங்களா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்புறம் என்ன, கம்முன்னு வாங்க. ஆனா அபி, இது மட்டும் வேண்டாம். என்னம்மா நீங்க, நான் எவ்வளவு தைரியமா சொன்னேன். நான் எப்படி விஷ் பண்ணேன்னு பாத்தீங்கல்ல, பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி தைரியமா இருக்கணும். வாங்க அபி, வாங்கம்மா வாங்க.